பழமை மாறாத சித்திரை திருவிழாவில் இன்றளவும் நிலைத்து நிற்கும் ஓலை விசிறிகள், தலைமுறை தலைமுறையாக தயாரிக்கும் கிராம மக்கள். வைகை கரையோரம் உருவான நாகரிகத்திற்கு வயது 2600 ஆண்டுகள் என கீழடி ஆய்வு முடிவுகள் மதுரையின் தொல் வரலாற்றை எடுத்துயம்புகிறது. கோவில் தொடங்கி மதுரையின் ஒவ்வொரு தெரு வரைக்கும் பண்பாடும் பழமையும் நிறைந்தது என்றே சொல்லலாம். இந்தியாவிலேயே லட்சக்கணக்கான மக்கள் ஒழுங்கமைப்புடன் கூடும் மக்கள் திரள் சங்கமம் தான் மதுரை சித்திரை பெருவிழாவாகும். சமூக பண்பாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சித்திரை திருவிழாவில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வரலாறும் நீண்ட பாரம்பரியமும் உண்டு. அந்த வகையில் தங்கப்பல்லக்கில் கண்டாங்கிப்பட்டு, வளரி, குத்தீட்டி, கொண்டை என தமிழர்களின் வாழ்வியலோடு மதுரைக்கு புறப்படும் அழகரை மதுரைக்குள் வந்ததும் தமிழ் பண்பாட்டிற்கே உரிய குணமான வரவேற்கும் நிகழ்வு இன்றளவும் எதிர் சேவை என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. அழகர் மலைக்கே அரசனான கள்ளழகர் கடுமையான கோடை காலத்தில் மதுரை வரும் நிலையில் அவருக்கு சேவார்த்திகளும் பக்த கோடிகளும் விசிறியால் விசிறியபடியே வருவார்கள். இப்படி சிறப்புமிக்க பாரம்பரியம் இன்றளவும் நடைபெறுவதுதான் சித்திரை திருவிழா பண்பாடு திருவிழா என்பதற்கான அடையாளமாக உள்ளது. அழகர் வரும் முன் அவருக்கு முன்பாக தென்னங்கீற்றால் உருவாக்கப்பட்ட அனுமன் விசிறி, நாமம் விசிறிகள் கொண்டு வரப்படும். இந்த விசிறிகளின் வருகையே அழகரின் வருகையை உணர்த்தும். கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரையில் இறங்கும் போது வடகரை வைவை ஆழ்வார்புரம் திடலில் 10 லட்சம் பேர் திரளும் நிலையில் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக அழகரின் மீது அன்பு கொண்ட தீவிர பக்தர்கள் மக்களுக்கு இலவசமாக ஓலை விசிறிகளை வழங்குவதாக நேர்த்தி கடன் வைத்துக் கொண்டு இயற்கையான தென்னை ஓலை விசிறிகளை இலவசமாக வழங்குவார்கள். இந்த நிலையில்தான் சித்திரை திருவிழாவிற்காக மதுரை மேலமாத்தூர் கிராமத்தில் தலைமுறை தலைமுறையாக தென்னமர ஓலை விசிறிகளை நேர்த்தியாக தயார் செய்கிறார்கள் இந்த கிராமத்தினர். தென்னமர ஓலைகளை காசு கொடுத்து வாங்கி அதனை வண்டி கட்டி ஏற்றி வெயிலில் காய வைத்து அதனை கீட்டெடுத்து பின்னி சுருட்டி இயற்கையான விசிறிகளை செய்கிறார்கள். மேலமாத்தூர் கிராமத்தில் 50 வருடங்களாக ராக்காயி என்ற மூதாட்டியும் ராணி என்ற அவரது மகனும் சித்திரை திருவிழாவிற்காக நேர்த்தி கடன் செலுத்துபவர்களுக்கு ஓலை விசிறிகளை செய்து கொடுக்கிறார்கள். மேலும் அழகருக்கு வீச பயன்படும் பெரிய விசிறிகளையும் நேர்த்தியாக செய்து கொடுக்கிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருவிழாவில் ஒவ்வொருவரும் மின்விசிறியை பயன்படுத்த முடியாத நிலையில் கை விசிறி எனப்படும் இயற்கை ஓலை விசிறிகளை பயன்படுத்த முடியும் என்பதால் தாங்கள் நினைத்தது நிறைவேற பக்தர்களுக்கு விசிறிகளை வழங்குவதாக வேண்டிக் கொண்டு ஓலை விசிறிகளை வழங்குவதாக இதனை தயாரிப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி சித்திரை திருவிழாவில் மக்கள் ஒருபுறம் மகிழ்ச்சியில் திளைத்தாலும் கிராமங்களில் உள்ள மக்கள் இதன் மூலம் தங்கள் வாழ்க்கையையும் நடத்தி கொள்கிறார்கள். ஓலை விசிறிகள் ஒரு காலத்தில் அனைத்து வீடுகளிலும் இருந்த நிலையில் தற்போது கையில் பேட்டரி ஃபேன் வந்துவிட்ட போதும் இன்றளவும் சித்திரை திருவிழாவிற்காக இந்த ஓலை விசிறிகள் தலைமுறை தலைமுறையாக தயாரிக்கப்பட்டு சித்திரை திருவிழாவின் போது நல்ல லாபத்திற்கு செய்து கொடுப்பதாக இதனை தயார் செய்யும் பெண்கள் தெரிவிக்கிறார்கள். அவங்க இந்த மாதிரி நேர்த்திக்கடன் சாமிக்கு கொடுக்கறதான் பின்னித்தாங்க அப்படின்வாங்க. அப்புறம் அழகருக்கு வீசுறதுக்கு பெரிய விசிறி கேட்பாங்க, அதுவும் நாங்கள் பின்னுவோம். அதையும் நான் பின்னி கொடுப்பேன். அதுகளுக்கெல்லாம் பின்ன தெரியாது, எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பின்ன தெரியும். நான் அந்த விசிறி 700 ரூபா, வயசானவங்க பின்றாக நல்லா பின்னி தராகன்னுட்டு அதையும் கூட 100 ரூபா வச்சு எனக்கு கொடுப்பாங்க, வாங்கி நிற்கிடுவேன். அழகருக்கு இந்த சுற்றி இது கட்டி வீசுறாகல, அழகருக்கு வீசுறாகல பெரிய விசிறி, ஒரு விசிறியை முழுசாக மட்டையோட பின்னுறது, அது பின்னி கொடுப்பேன். சீசனுக்கு 10 விசிறிக்கு ஆளுக வாங்கிட்டு போவாங்க. எல்லா வியாபாரியுமே கேஸு கம்பெனியிலேருந்து இந்த பலசர கடையில், இந்த தேருமுட்டி வீதியில் வச்சுருக்காங்கல்ல, கடையை வச்சுருக்காங்கல்ல, அந்த கடைக்காரவங்க எல்லாமே கடைக்காரவங்களாக வாங்குவாங்க. இயற்கையையும் இறைவனையும் பிரிக்க முடியாது என்பதற்கேற்ப காலங்கள் உருண்டோடினாலும் சில நல்ல காரியங்கள் வழி வழியாய் தொடர்வதுதான் சித்திரை திருவிழாவின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது.
சித்திரை திருவிழாங்கிறது நம்ம உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் நடக்கிற திருவிழா மேரேஜும் அதை கண்டு கழிக்கிறதுக்காக வரக்கூடிய அவருடைய மச்சின்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் உள்ள ஒரு பெரிய கனெக்டிவிட்டி தான் இந்த திருவிழா, சித்திரை திருவிழாங்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 400-500 வருஷமாக ரொம்ப பெரிய லெவலில் இது பண்ணிட்டு இருக்கிறோம், கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் இதுக்கு ஒரு பெரிய தலை வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாணம் தான் அதோட அடிப்படையே. அதில் வந்து இந்த சாமரை வீசுறது, கோயில் சாமரை வீசுறது, தெய்வத்துக்கு சாமரை வீசுறதுன்னு சொல்லிவிட்டு பெரிய விசிறி பின்னக்கூடிய பெரிய பாக்கியம்லாம் இங்கே உள்ள மக்களுக்கு இந்த ஏப்ரல் மேல தொண்டு அவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ கம்பெனிஸு நேர்த்தி கடனா மக்களுக்கு எல்லாருமே இதெல்லாம் அந்த சம்மர் சீசனில் விசிறதுக்கு உண்டான ஒரு உபகரணமாக கொடுக்குறாங்க அந்த காலத்துலேருந்தே. ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்காத காலத்துலேருந்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய புண்ணியமாக நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அது ட்ரெடிஷ்னலாக ஒரு மரபு மாறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மதுரைக்குள்ள ஒரு 150 குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. நேர்த்திக்கடனுக்காண்டியே இதை வந்து வாங்கி பொதுமக்களுக்கு எல்லாருமே ஒரு தருமம். இந்த சாமி அழகு இறங்கும்போது நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், நான் விசிறி கொடுக்குறேன் அப்படின்னு எதுக்குருவார். இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. இது வந்து கலாச்சாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சித்திரை மாதம் திருவிழா வெளியில் ஆற்றில் இறங்கும்போது 4000 3000 வசதிக்கு தக்கன வந்து 1000 100 200 வந்து வாங்குவாங்க. எங்கள்கிட்ட இந்த சீசன் நேரத்தில் மருதைக்கார வந்து வாங்கினாங்களாம் கொஞ்சம் விலை கூட வச்சு வாங்குவாங்க. வியாபாரிக்கு மழை காலம், அந்த காத்தடி காலம், அதுக்கெல்லாம் நாங்கள் வெளியே வேலைக்கு போக முடியாது. வயசான நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டும் போக முடியாது. கம்மா வேலையை தவிர மற்ற வேலை தெரியாது. இது கிடு பின்னுவோம், விசிறி பின்னுவோம், தட்டி பின்னுவோம். எது வியாபாரம் ஓடுதோ அதை பின்னி நாங்கள் சாப்பிட்டுக்கிறது. எங்கள் வசதிக்கு தக்கனா எங்களுக்கு தோப்புக்கு போவோம். தோப்பில் ஒரு மட்டை 1 ரூபா 2 ரூபாய்க்கு மட்டைக்கு தக்கன இருக்கும், வாங்குவோம். அதை வண்டி பிடிச்சி ஏற்றுவோம். ஆள் பிடிச்சி நாங்கள் வயசானவங்க எங்களால் பிறக்க முடியாது. வயசானவங்களை கண்டி நாங்கள் கூலி ஆள் விடுவோம். அவங்க பிறக்கி போடுவாங்க, வண்டியில் ஏற்றிட்டு வருவோம். கொண்டுட்டு வந்து இறக்கி அடைஞ்சி வச்சுக்கிட்டு அதை நறுக்குவோம். நறுக்கி ஆற்றுல தண்ணியில் ஊற வைப்போம். வகுத்தால் இழித்து வகுந்து ஒட்டு வச்சு முடைஞ்சு அதை பொத்தி அறுத்து உட்காந்துக்கிட்டே பார்க்கக்கூடிய வேலை அதுதான் சாமி எங்களால் பார்க்க முடியும். அதை வச்சுட்டே நாங்கள் அதை சமாளித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்ப காலத்திலிருந்து வெள்ளக்காரங்காலத்திலிருந்து அழகு ஆற்றுல இருந்து இந்த குடிசை தொழில் இதை வந்து கார்த்திகை மாதிரி தை மாசிலிருந்து இந்த உற்பத்தி பண்ணுவோம். இதை மொத்தமாகவே உற்பத்தி பண்ணி மதுரையில் ஒன்ற தேர்முட்டி விதியில் கொடுப்போம். இங்கே கிராமத்தில் வந்தாலும் நாங்கள் கொடுப்போம். இதுதான் எங்கள் தொழில். இது வந்து இந்த தெருவு, அதே மாதிரி காளியம்மன் கோயில் தெருவு, 2 தெருவுலையும் அந்த உற்பத்தியை குடிசை தொழில். சாமிக்கு வீசுற சாமரம் நமக்கு எப்படி வேர்க்குதோ அதே மாதிரி கடவுளுக்கு வேர்க்குங்கிற நம்பிக்கை வேர்க்கக்கூடாது. அவர் வந்து அவருக்கு சின்ன ஒரு இது ஒரு வேறு இடர்பாடு கூட வரக்கூடாதுன்றதுக்காக சாமரம் வீசிக்கிட்டே போவாங்க. அவரை கூட்டிட்டு வரும்போதும் சரி, அழைச்சிட்டு போகும்போதும் சரி, இந்த ட்ரெடிஷனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒன்னொன்றுக்கு ஐதீகம் இருக்கு தலைவர். இதெல்லாம் பண்ணணும், இதை மற்ற எதுலையும் பண்ண மாட்டாங்க. இதில் பண்றதுனால நமக்கு இந்த தொழில் நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னைக்குமே ஒரு வாழ்வாதாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த இயற்கையான பொருள் கிடைக்குதோ அதுலேருந்து சாமிக்கு தான் நேர்த்திக்கடன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. மற்ற எந்த ஊர்லேயும் இது கிடையாது.